இன்றைக்கி ரம்லான் 17 பத்ர் தினம். இந்த நாள் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னு தெரியுமா? ஏன்னா நம்பிக்கை மற்றும் அல்லாஹ் தந்த உதவியை நினைவுபடுத்தும் நாள் இது. அதனால் இன்றைக்கி நாம் முழுவதும் இபாதத் மற்றும் நல்ல இஃப்தார் உணவோட இந்த நாளை நம்ம செலவழிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, அப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஸோ இன்னைக்கு பத்ரீங்கள் தினம் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ஏதோ இனிப்பு செய்வோம் நம்ம கேரளாவில். எனக்கு தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சர் எப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நம்ம இபாதத் நிறைய பண்ணுவோம், அதெல்லாம் இருக்கும் ஒரு சைடில். ஃபுட்டுனா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பள்ளி இருக்குது. ஸோ 2 பள்ளியிலேருந்து ஃபுட்டு வரும். அது இல்லாமல் நம்ம ஏதாவது பண்ணணுமே, நல்ல ஃபுட் பண்ணணுமே அப்படின்ட்டு நான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஃபுட் பண்ணுறேன். அதை நான் அப்போ சொல்லணும். இப்போ ஸ்வீட் ஏதாவது பண்ணும் அப்படின்ட்டு இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா சக்கரை சோறு அப்படின்ட்டு ஒன்று வைப்போம். நல்லாயிருக்கும், பொங்கல் மாதிரி தான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ என் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இனிப்பாக தானே வைக்கணும், ஆனால் டிஃப்ரெண்டாக வைக்கலாம், அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு பண்ண போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட். ஸோ கஸ்டர்ட் பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் பிராண்டெல்லாம் காமிக்கல, ஏன்னா நம்ம ப்ரமோஷன் பண்ணலையே அதனால. ஸோ கஸ்டர்ட் பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த கஸ்டர்டை இது பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு புஷ் பண்ணி வச்சுட்டு பிஸ் பண்ணால் வேலை முடிச்சது, அவ்வளோதான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஓகே, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு 1/2 லிட்டரா, இது 3/4 லிட்டர் இருக்குமே. சரி, அப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதை கஸ்டர்ட் பவுடர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது வேனிலா ஃப்ளேவர். இது பல ஃப்ளேவரில் வரும். ஸ்ட்ராபெரி, மேங்கோ, ராஸ்பெரி, பைனாப்பிள்ட்டு நிறைய ஃப்ளேவரில் வருது. ஸோ நம்ம இது வந்துட்டு 2 லெவல்டு டேபிள் ஸ்பூன் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம 1 2 எடுத்துக்கலாமா? ஏன் 2 எடுத்துருக்கேன்னா பால் 3/4 லிட்டர் இருக்குது. 3 டேபிள் ஸ்பூன் பால் அப்படின்னாங்க. 3 டேபிள் ஸ்பூன் பார்க்கலாம். 1 ஐயோ 2 ஓகே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தான் கட்டை இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் நாங்கள். ஸோ இதை நான் கழுவிட்டேன். சர்க்கரை இந்த டைமில் பாலில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, பால் நல்லா கொதிச்சிருச்சு. இனி இதில் ஸ்லோவாக நம்ம இதை ஊற்றணும். ரொம்ப ஸ்லோவாக, ஒரேடியாக ஊற்றக்கூடாது, ஸ்லோவாக ஊற்றணும், இல்லைன்னா கட்டை பிடிச்சிடும். அவ்வளோதாங்க, கஸ்டர்ட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி. ஒரு கைவிடாமல் ஒரு 1 to 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா கட்டை வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் ரெடி. இது இப்போது தண்ணியாக இருக்கும், இது கொஞ்சம் திக்காயிரும். இதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, இது ஜில் ஆனோடனே திக்காயிரும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன்னா இது ஓகே தான். இந்த கன்சிஸ்டன்சி ஓகே, லைட் எல்லோ கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். காமிச்சு கொடுறேன். ஓகே, ஸோ இதை நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டும் திருப்பி இப்படி மிக்ஸ் பண்ணுவேன், இல்லைனா அது வந்துட்டு கட்டி ஆயிரும். இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், சீட்லெஸ் முந்திரி இருக்குது, அது மேங்கோ இருக்குது, மாங்காய், பழம், இத்தனையும் சாப்பாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டுருவேன். அப்புறமா இதில் வந்துட்டு கொஞ்சம் பாதாமும் கட் பண்ணிவிட்டு இதுக்கு போட்டுருவேன். ஸோ நம்ம இது இவ்வளோதான், இந்த டிஷ் இவ்வளோதான். ஸோ அதனால தான் இது நான் இன்னைக்கு சாப் பண்ணி போடுறது. நான் உங்களுக்கு சாப் பண்ணுறது காமிக்க மாட்டேன், போடுறது வேணால் காமிக்கிறேன். இதை நம்ம இப்படி கைவிடாமல் ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அது ரொம்ப கட்டி ஆயிடும். அப்புறமா போடும்போது ஒரு மாதிரி லம்ஸாக இருக்கும், கட்டையாக இருக்கும். ஸோ இது சிம்பிளான ஸ்வீட்டு. நம்ம ஸ்வீட்டாக இனிப்பாக இந்த நாள் இனிப்பாக ஏதோ பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியறதுக்கு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ நம்ம இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இவ்வளோதான். இது ஆறுனோடனே ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது வரைக்கும் நான் இதை இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ மக்களே,
நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஒரு ஆத்தென்டிக் டிஷ். வாவ், வாட் அன் இங்கிலீஷ், ஓ மை காட். ஸோ தேங்காய் அரைத்த கோழி குழம்பு. அதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு அதில் பெரிய ஜீரகம், திஸ் திங், இதுக்கு என்ன சொல்கிறது, கிராம்பு, பட்டா ஒன்று, ஏலக்காய் ஒன்று. ஏன்னா கொஞ்சம் கோழி தான் போட்டிருக்கோம், அதனால் ஜஸ்ட்டு போட்டோமா சிம்மில் வச்சுக்கோங்க. இது இங்கே எனக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஜஸ்ட் ஒன்று இது பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் போட்டோன்னே அதை அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பண்ணுங்க வருமோ. நமக்கு ஏன் அப்படி ஆகுது தெரியலையே. சரி, எப்படியோ தேங்காவை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதில் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டான தேங்காய். எனக்கு அது இப்படி பண்ணுறதுக்கு வராது, திருக்கிறதுக்கு வராது. ஸோ நான் இப்படி பீஸ் ஆக்கிட்டு ஒரு இப்படி ஒன்று அடித்தோன்னா அது வந்துடும் மோஸ்ட்லி. அப்படி இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, அது கொஞ்சம் கிரைண்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். திருப்பி எடுத்து கிரைண்ட் பண்ணிடுவோம். நம்மக்கிட்டே கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் நிறைய கோழி வாங்கினேன், அதை 3ஆக டிவைட் பண்ணிட்டேன். ஒரு பெரிய போர்ஷன் வேற ஒரு நாளைக்கு கறியோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ போன்லெஸ் பீசஸ் எல்லாமே நான் இன்னைக்கு நாளைக்கோ இல்லை நாளான்னைக்கெல்லாம் கொஞ்சம் டிஷ்ஷஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதையும் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்குன்ட்டு இப்போதைக்கு மட்டும் நோன்பு திறக்கிறதுக்கு மட்டும்தான் இது. அதனால நான் இதை வந்துட்டு தான் வச்சுருக்கேன். நம்ம இது நல்லா கோல்டன் கலரில் வரணும். வருமானு எனக்கு தெரியாது, ஏன்னா இது அரைஞ்ச மாதிரி ஆயிருக்கு. வருமானு எனக்கு சத்தியமாக தெரியாது. எப்படியும் அந்த தேங்காயோட பச்சை இது இருக்குல்ல அது போகணும், அவ்வளோதான். நம்ம மற்றது பார்த்துக்கலாம். எவ்வளோ வரும்னு தெரியல. நான் நல்லா தேங்காய் எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம், அந்த தேங்காய் துருக்குற ஒரு மிஷின் வரும்னு நினைக்கிறேன், அதை வேணால் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவும் என்ன ஆயிரும் பாருங்க, ஒரு தேங்காய் கேண்டி அந்த மிஷினை எடுத்து தொடர்ந்து அதை வச்சு அதெல்லாம் ஒரு வேலை. தேங்காய் போடாமல் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னைக்கு பண்ண போகிற டிஷ்ஷு அது சொல்லி, அதுதான் பிடியும் கோழியும். என்னது சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும். பிடியும் கோழியும். பிடி அப்படின்னா சின்ன சின்ன கொழுக்கட்டை மாதிரி இருக்கும், பால் கொழுக்கட்டை டைப் ஒன்று. கோழி அப்படின்னா கோழி கோழி எஸ் கோழி, அவ்வளோதான். ஸோ பிடியும் கோழியும் சூப்பரான அல்டிமேட் காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு அதுதான் பண்ண போகிறோம். ஃப்ரை ஆகுது. ஸோ மக்களே, இது ஆல்மோஸ்ட் பாருங்க வரத்து வந்து காமி மாதிரி இதுதான் பார்த்தீங்களா, அது ஃப்ரை ஆகி வருது. ஸோ இது நான் சிம்மில் வச்சுருக்கேன். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், கொழுக்கட்டை அதாவது பிடி பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துக்கலாம். பிடி பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்துட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 சின்ன வெங்காயம், அப்புறம் 3 பல்லு பூண்டு, ஜீரகம், இதை போட்டு ஒன்று கிரு பண்ணிட்டு வரணும். கிரு பண்ணிட்டு வரேன். ஸோ நான் இப்படி சதைச்சு எடுத்துட்டேன். இந்த தண்ணியில் ஊற்றி இந்த தண்ணி கொதிக்கிறோம். இந்த தண்ணியை வச்சுட்டு தான் நாம் அந்த பிடியை பண்ணுவோம். இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இனி இதுக்கு வேலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நான் இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துப்பேன். சிலவங்க வந்துட்டு சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துப்பாங்க. எப்படியாவது ஃப்ரை பண்ணால் போதும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது கொதிச்சிருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இதில் தான் நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம். சொல்கிறேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சா. இதில் இனி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்குறேன். அதுக்கு டபுளாக மல்லி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பிடி தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வச்சுருக்கேன். அதில் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவுனதை இதில் சேர்த்துக்கலாம். இதை கையாலேயே நல்லா இது ஃபுல்லாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது மாதிரி எல்லா மாவுலேயும் இது வர்ற மாதிரி கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் நம்ம இப்படி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையை வைக்க வேண்டாம், நல்லா சூடாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் தெரியும் எவ்வளோ நமக்கு தேவை வரும் அப்படின்ட்டு. ஸோ இது கரெக்டான அளவுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை இனி கையால் நல்லா பிசைஞ்சுக்கலாம். சூடு இருக்கும் பார்த்து. இந்த தண்ணி இது தேவை. ஐயோ சூடு இருக்குது. இதில் தான் இனி நம்ம என்ன சொல்கிறது, இந்த கொழுக்கட்டை வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த தண்ணி தேவை. அது அப்படியே இருக்கட்டும். இனி நம்ம இதை எண்ணெய் வச்சுட்டு
கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம இந்த அளவில் ரவுண்டாக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவில், இந்த அளவில் தான். இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதை ரவுண்டாக்கி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இதை ஃபுல்லாக நான் ரவுண்டாக்கி எடுத்துட்டு பாரு நான் போகிறேன். ஸோ டைம் இல்லை, சீக்கிரம் சீக்கிரம் செய்யணும். நீ இப்போ நம்ம நேற்று ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுருந்தோம்ல தண்ணியில், அந்த இதெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் போட்டேன், அதை சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கூட தண்ணி நமக்கு தேவையான சேர்க்க வேண்டியதாக வரும். அதுக்கு ஃபஸ்ட் கொதிக்கட்டும். இங்கே வந்துட்டு நம்ம சிக்கன் கறி பண்ண போகிறோம். ஆயில் சேர்த்துக்கலாம், ஆனியன் சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆயிட்டு இருக்கு. இங்கே தண்ணி கொதிச்சிருச்சா இதில் நம்ம வந்துட்டு இந்த இதை போட்டுக்கலாம், சிம்மில் வச்சு போட்டுக்கலாம். ஸோ இது பாருங்கள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணாமல் அது அப்படியே கொதிக்கணும். மிக்ஸ் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், உடஞ்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சரி, இடமும் சொல்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது கொதிக்க வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக அடியில் இப்படியே தட்டி விடணும். ரொம்ப லைட்டாக, உடஞ்சி போயிடும். ரொம்ப லைட்டாக மிக்ஸெல்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அடி இப்படி எடுத்து விடணும், அவ்வளோதான். எஸ், இனி வேகட்டும், நல்லா வேகட்டும். இதே தண்ணியில் உப்பு இருக்கும், நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் இருக்கும், ஏன்னா அந்த இது போட்டல அதில் உப்பு இருக்கும். தண்ணியில் லைட்டான உப்பு சேர்த்துருக்கேன். அதனால ரொம்ப உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம், தூது உப்பு போடும். ஸோ இதில் நம்ம வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். டைமில் நம்ம கொஞ்சம் மீட் மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கேன், எனக்கு இது ஒரு வீக்னஸ். மீட் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா ஏதோ ஒன்று எனக்கு சேர்த்துனா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இனி இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சுச்சுன்னா இந்த கறி சூப்பர். இங்கே பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. நான் வரேன். கஸ்டர்ட் செட் பண்ணலாமா? பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பவுலில் நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க. நான் பழம், ஆப்பிள், அப்புறம் மேங்கோ சேர்க்குறேன். இதை ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த கஸ்டர்ட் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், அதை அப்படியே ஊற்றிடுங்க. இனி இதில் கொஞ்சம் கிரேப்ஸ் இருக்குது, அதை நான் அதை அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நீட்டாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப எம்மியான இது கஸ்டர்ட் ஃப்ரூட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு மனுஷன் வந்துட்டு தான். ஹலோ, ஹாய் ஹாய் வந்துட்டு போவான் மேட்டோ. என்னது? அது ஸோ இது லாஸ்ட் ஸ்டேஜ். இப்போ இந்த தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இந்த டைமில் தேங்காய் பால், தேங்காய் ஒன்றாம் பால் அதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொழு கொழுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் இது சூடாகனா இந்த வேலை முடிஞ்சிச்சு. இது கொதிக்க வேண்டாம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், நானே காமிச்சு தரேன். இது பாருங்கள், வா எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பார்த்தா தான் கொதிச்சிருச்சு. இதுவும் ஆயிடுச்சு, இதுவும் ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இதில் நாம் கொஞ்சம் மல்லியிலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதுவும் ரெடி. எப்பா
பாங் கொடுக்கறதுக்கு 5-10 நிமிஷத்துல நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இனி நான் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாய். இதுதான் நம்ம மெனு. நான் பண்ண பிடி கோழிக்கறி, அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டில் இத்தா கொண்டு வந்த வடை, இது பள்ளியில் கிடைச்ச பள்ளி கஞ்சி, ஜூஸு, தண்ணி, டேட்ஸ் இருக்கு. இதுதான் நமக்கு பள்ளியிலேருந்து கிடைச்ச சோறு. பாருங்க, வாவ், இதோட மனமே செமையாக இருக்குங்க. இது கொஞ்சம் கூட நமக்கு கிடைச்சிருக்கு. ப்ளைன் ரைஸ். வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பாங் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இனி நான் இன்னைக்கு குளிச்சு கொஞ்சம் ப்ரே பண்ணணும். ஹாய் வையே ஃப்ளைங்கிஸ். ஸோ மக்களே, இனி பாங் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் குளிக்கணும், அதுதான் வெயிட்டிங். இன்னைக்கு பையன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஃப்ரெண்டு வீட்டில் பர்த்டே. அப்போ அவங்களுக்கும் அங்கே நோன்பு துறை அதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்த்டேக்கு போய் அங்கே நோன்பு திறக்கிறதெல்லாம் திறந்துட்டு தான் வருவான். அவனுக்கு எல்லாம் அங்கே நோன்பு துறை அது இது பிஸி பர்சன். நம்மளை தான் எவனும் கூப்பிட மாட்டேங்கிறா. தமிழில் சொல்லுங்க சார். நான் போயாச்சு, எனக்கு இருக்கு. நம்மளை யாரும் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க நோன்பு துறைக்கு. ஏன் தெரியலையே. நீங்கள் யாராவது வச்சிங்கன்னா சொல்லுங்க, நான் வரேன். வெயிட்டிங். குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள பாங் குடிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதில் தான் போகாமல் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, பார்க்கலாம். பார்த்துக்கலாம் 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 பார்த்துக்கலாம். அஜித்திന്റെ கட்டுண்டு. ஐயோ, என்னால் முடியாது. அஜித் கட்டா எப்படி? அது ஃபேஸ் க்ளோஸ் அப்ல கொஞ்சம் பாருங்க. பாங் கொடுக்குது தூரமா. அப்ப இப்ப குடுக்கும்னு அர்த்தம். சரி, தண்ணியோட விலை விலைன்னு പറയാ அருமை. அருமையல்ல, வேல்யூ. அதுதான் அருமை. ஆனா நோம்பு எடுக்கணும். அது தெரியணும்னு சொல்லும்போது நான் கேமரா ஆன் பண்ணுவேன். பசியோட விலை என்னன்னு தெரியணும்னா நோம்பு எடுக்கணும். அப்படி இருந்தாதான் பரிப்போட நல்ல ருசியாக இருக்கும். ஏய் பாத்தியா, சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது காமெடி கொண்டு வந்துட்டீங்க பாத்தியா. சரி, சாப்பிடுங்க. பள்ளியிலேருந்து கிடைச்சதுல அந்த பிரியாணியும் சிக்கனும் தான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நமக்கு 2 பள்ளியிலேருந்து கிடச்சிருக்கு. ஒன்றில் ரைஸ் மட்டும்தான் இருக்குது, நம்மக்கிட்ட கிரேவி இருக்கு, அதை வச்சுட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு. 11 மணி ஆகுது, இப்போ தான் சாப்பிட்றோம். இவரை காமிக்க முடியாது, அவரை சாப்பிட்டு போடல, அதனால் அவரை காமிக்கலாம். அப்புறம் என்னங்க, இனிமேல் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே படுக்க வேண்டியது தான். இன்றைக்கி ஒரு நல்ல விசேஷமான நாள். ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லாவே போச்சு. எனக்கு துவா பண்ண முடியாது, நாளையிலேருந்து தான் முடியும். ஸோ எல்லோரும் துவா பண்ணாங்க, ப்ரே பண்ணாங்க. பையன் வந்து அவனும் சாப்பிட்டான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே நல்லா தான் போச்சு. இப்போதைக்கு இந்த நாள் காமாக குவைட்டாக கொஞ்சம் நல்லா இருக்குது. நாளைக்கு சண்டே ரொம்ப அட்டகாசமாக கலாட்டாவாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி போகுதுன்னு.
சரி இப்போதைக்கு சாப்பிட்றேன், அதுக்கப்புறமா பாருங்க அங்கே அங்கே வாழ பாருங்க. അത്തട്ടി ഇങ്ങോട്ട് നോക്ക്, ഇങ്ങോട്ട് നോക്ക്. பா இப்படி வச்சுக்கலாம்டா. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸாக இந்த ரம்லான் 30 இன்ஷால்லா இது மாதிரி வீடியோ போட்டுகிட்டே இருக்கணுன்ட்டு. இன்ஷால்லா இந்த ரம்லான் 30 நான் வீடியோ போடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், கட்டாகாமல். ஆனால் இந்த மாதிரி டீம்ஸ் இருக்கிறனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. சரி மக்களே, எப்படியும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். ஐயா பாய். பாய். வா. வா.